பிரைஸ் அலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நிறைவான காரியம் வரும்போது குறைவுகள் எல்லாமே போகுமா? உங்க குறைவுனா உங்க பிரச்சனை, உங்க வியாதி, உங்க போராட்டம், உங்க சூழ்நிலை எல்லாமே மாறுங்க. ஏசப்பா மாத்த போறாராமா, உங்க தேவைகளை சந்திக்க போறாராமா. உங்க சூழ்நிலைகள் என்னவா இருக்கட்டும், ஆனா கர்த்தரால எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணுறீங்களா? நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைவான ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கை வாழ நீங்க தயார் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனையை மாற்ற ஆண்டவரை தயாரா இருக்காரு. நிச்சயமா மாத்த போறாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க, ஆனா ஏசப்பா சொல்றபடி நீங்க வாழ மாட்டீங்க. பைபிள் படிக்க மாட்டீங்க, பிரேயர் பண்ண மாட்டீங்க, பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி எடுக்க மாட்டீங்க. நீங்க பாவம் செய்றீங்க, ஒத்துக்குங்க. ஆனா அந்த பாவத்தை ஏசப்பா மன்னிக்க தயாரா இருக்காருங்க. மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சீங்கன்னா, உங்க சூழ்நிலைகளை இன்னைக்கு மாத்த போறாங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமல கடன் வாங்கிட்டீங்க, ஆனா கடன்ல இருந்து நீங்க விடுதலை கிடைக்க போது. உங்க தொழில நீங்க முன்னேற போறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க, கவலைப்படாதீங்க. அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த வேலையை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. God bless you. ஆமென்.